ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பற்றின அப்டேட்ஸ் ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இப்போ கவர்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை நகர் சென்டருக்கு மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து யூனிவர்சிட்டிக்கு எக்ஸாம் எழுத வர போகிற ரீசனுக்காக நிறைய பஸ் வந்து இப்போ விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான அப்டேட்ஸுமே வந்து இப்போ சர்க்குலராகவே வந்து கொடுத்துருக்காங்க. சிதம்பரம் பேருந்து நிலையம் டு அண்ணாமலை நகர் எப்பப்பெல்லாம் வந்து பஸ் வந்து கிளம்ப போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. 8 மணிக்கு, 8:10க்கு, 8:20 இது போல் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பஸ் இருக்க மாதிரி உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை நகர் டு பஸ் ஸ்டாண்டுக்குமே வந்து நீங்கள் ரிட்டர்ன் போகிறதுக்குமே எவ்ரி 10 minutes ஒன்ஸ் வந்து உங்களுக்கு பஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஹாஸ்டலில் தங்கி எழுத போகிறீங்க, சில பேர் வந்து ட்ராவல் பண்ணி எழுதுவீங்க. ஸோ ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற ரீசனுக்காக இப்போ பஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டேரெக்டாக யூனிவர்சிட்டிக்கே வர மாதிரியே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாஸ் மார்க் எவ்வளோ பேஜஸ் எழுதணும் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சிம்பிளாக வந்து பார்த்துடலாம். ஆனுவல் பேட்டர்னில் எழுத போகிறவங்க, அதாவது அரியர் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஜினா 100க்கு 40, பிஜினா 100க்கு 50 அவ்வளோதான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கு தான் எக்ஸாம் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு பாஸ் மார்க் பார்த்தீங்கன்னா இதுதான். நெக்ஸ்ட் செமஸ்டர் பேட்டர்னுக்கும் சேம் பாஸ் மார்க் தான். யூஜினா 100க்கு 40, பிஜினா 100க்கு 50. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேம் பாஸ் மார்க் தான் ஆனுவல் பேட்டர்ன், செமஸ்டர் பேட்டர்ன். பட் செமஸ்டர் பேட்டர்னுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் ரெண்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க. இன்டர்னல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 மார்க்குக்கு இருக்கும். அதுக்கு நீங்கள் அசைன்மெண்ட் எழுதி அனுப்பியிருப்பீங்க. நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் வந்து 75 மார்க்குக்கு வந்து எழுதுவீங்க. ஸோ நீங்கள் எழுத போகிற 75 மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா யூஜினா 40% மார்க் வாங்கினா பாஸ், பிஜினா 50% மார்க் வாங்கினா பாஸ். அப்படின்னா யூஜினா நீங்கள் எழுத போகிற 75 மார்க் எக்ஸாமில் மினிமம் 30 மார்க் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. அதே பிஜினா 50%னா 37.5 மார்க் வாங்கினா நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ யூஜினா 75க்கு 30, பிஜினா 75க்கு 37.5. இதுதான் உங்களோட பாஸ் மார்க். ரொம்ப சிம்பிள். இதோட உங்கள் இன்டர்னல் மார்க்கை ஆட் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க் போடுவாங்க. ஸோ மினிமம் இந்த தியரி எக்ஸாமில் இந்த மார்க் நீங்கள் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். நீங்கள் இன்டர்னலில் 25 வாங்கிட்டு எழுத போகிற எக்ஸ்டர்னலில் 15 மார்க் வாங்கி டோட்டலாக ஆட் பண்ணால் 40 மார்க் நான் பாஸ் ஆனால் கண்டிப்பாக ஃபெயில் தான். யூஜியில் தேவையான எலிஜிபிள் 30 மார்க்கை நீங்கள் கண்டிப்பாக வாங்கியிருந்தால் தான் பாஸ் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சில பேர் கேட்டது 3 மார்க் 2 மார்க்குக்கு எவ்வளோ வந்து பேஜஸ் எழுதணும், அதே போல் பிட் கொஷினுக்கு எவ்வளோ வந்து எழுதணும் அது போல் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு பார்ட் ஏல வந்து 2 மார்க் இல்லைனா வந்து 3 மார்க் கொஷினாக கேட்குறாங்கன்னா நீங்கள் ஒரு ஹாஃப் பேஜ் எழுதுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை ஹாஃப் பேஜுக்கும் கொஞ்சம் கூட வருது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கோங்க. மேக்ஸ்னா 2-3 ஸ்டெப்ஸ்லேயே ஆன்சர் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ 2 மார்க் 3 மார்க் ஒரு ஹாஃப் பேஜ் நீங்கள் வந்து எழுதுனா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதே பார்ட் பியில் வந்து 5 மார்க் 6 மார்க் அது போல் வந்து கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் 1லேருந்து 1.5 பேஜ் வரையும் கண்டிப்பாக எழுதுங்க. இல்லை கொஞ்சம் ஆன்சர்ஸ் நிறைய வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கோங்க. மேக்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆன்சர் கம்மியாக வருதுன்னா நீங்கள் ஹாஃப் பேஜில் ஆன்சர் முடியுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு பேப்பர் ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பேப்பர் ஃபில் பண்ணி நீங்கள் நிறைய பேஜஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். பார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு 10 மார்க்காக கேட்பாங்க, சில பேருக்கு 15 மார்க்காக கேட்பாங்க. ஆனுவல் பேட்டர்னுக்கு 20 மார்க்காக கூட கேட்குறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பார்ட்ஸி போகிறீங்க அதுதான் பிக் கொஷினாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மினிமம் 5 பேஜஸ் ஆகுது ஆன்சர் வந்து எழுதுங்க. உங்களுக்கு 10 மார்க்காக வந்துச்சுனாலும் நீங்கள் 5 பேஜஸ் எழுதுங்க. சில பேருக்கு 20 மார்க்காக கேட்பாங்க. நீங்கள் அப்போயுமே பார்த்தீங்கன்னா 5+ பேஜஸ் வந்து எழுதுங்க. ஸோ அப்படி நீங்கள் எழுதுனீங்கன்னா தான் ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா 20 to 25 பேஜஸ் ஆகுது ஃபில் பண்ண முடியும். நிறைய பேஜஸை வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு வாங்க. ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே வந்து நான் அதை தான் சொல்லுவேன். எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னாலும் ரிலேட்டட் கண்டென்ட்டை நிறைய எழுதுங்க. ஸோ பேப்பர் ஃபில் பண்ணால் தான் உங்களுக்கு அங்கே மார்க் வந்து கிடைக்கும். சில ஸ்டாஃப்ஸே வந்து மார்க் போடணும்னு நினச்சாலும் சில பேர் 10 பக்கம் தான் எழுதி வச்சுட்டு வந்திருப்பீங்க. அதில் அவங்களால மார்க் போட்டு பாஸ் பண்ணிவிட முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்திருக்கு. ஸோ ரிலேட்டடாக நிறைய பேஜஸ் எழுதுங்க. மேக்ஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்கவங்களுக்கு கம்மியாக தான் பேஜஸ் இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய ஸ்டெப்ஸ் வந்து டெவலப் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டெப் மார்க் வந்து போடுவாங்க. அவங்கள பாஸ் பண்ணி விடுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபைனல் ஆன்சர் வரலனாலும் ஸ்டெப் மார்க் போடுங்க. ஃபார்முலாவில் நல்ல பாக்ஸ் போட்டு அண்டர்லைன் பண்ணி காட்டினீங்கன்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். ஓரளவுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுங்க. ஒரு கொஷின் முடிஞ்சதும் அடுத்த கொஷினுக்கும் நடுவில் கோடு போட்டு காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டிக் பென்ஸ்லாம் யூஸ் பண்ணி சின்ன சின்ன சிம்பிள்ஸ் அண்டர்லைன்ஸ்லாம் பண்ணி எழுதினீங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ நாளைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டார்டிங் டு எண்டிங் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றதுக்கு வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.